மாநில அரசே தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பார்வை இருக்கிறாங்க. திரட்டிய தகவல் வரைக்கும் ஏற்கனவே இந்த 20% இடஒதுக்கீட்டிலேயே வன்னியர்கள் 13% மேலாக பல்வேறு நிலைகளில் அவங்க இடஒதுக்கீடை பெறுறாங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. இது அவங்க தரப்புக்கு நல்லா தெரியும். அவங்க தரப்புலேருந்து வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்களோடு வந்து விவாதித்திருக்கார்கள், இந்த சட்ட ரீதியான பிரச்சனை எப்படி தீர்வு காணுவது அப்படின்னு. அப்போ இந்த தரவுகள்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே தரவுகள் தெரியாதுங்கிறதுலாம் அவர் சும்மா சொல்ற பேச்சு, பம்மாத்து வேலை. உண்மையை சொன்னா ஏற்கனவே வன்னியர்களுக்கு கிடைத்திருக்க இடஒதுக்கீடை இந்த 10.5% என்பது குறைத்து விடும் என்பதுதான் உண்மை நிலை. இதைதான் நான் முன்னாடியே சொன்னேன். சட்டமன்றத்தில் நான் பேசும்போது என்ன சொன்னேன், திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு அரசு கலைக்கல்லூரியில கிடைக்கின்ற இடஒதுக்கீடு, மிக பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடான 20% முழுமையாக வன்னியர்கள் அனுபவிக்கிறார்கள். இது திண்டிவனம் மாத்திரமல்ல, வன்னியர்கள் மிகுந்திருக்கின்ற கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள்ல இந்த 20% முழுமையாக அனுபவிப்பவர்கள் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். இது கல்வியில் மாத்திரமல்ல, உள்ளூர்ல போடப்படுகின்ற வேலையான ஒரு ரேஷன் கடை பணியாளர் பணியோ அல்லது அங்கன்வாடி பணியாளர் பணியோ இல்ல கிராம உதவியாளர் பணியோ, இந்த பதவிகளுக்கெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இடஒதுக்கீடு வரும்போது 20% அனுபவிப்பது வன்னியர்கள். நீங்க 10.5 கொடுத்தீங்கன்னா அப்போ 9.5% இடஒதுக்கீடு குறைஞ்சு போயிடும். அந்த மீதி 9.5க்கு இங்க யாரும் ஃபில்அப் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதே போல தென் மாவட்டத்துக்கு போனா இந்த 10.5 நிரப்புவதற்கு அங்க வன்னியர் கிடையாது. அப்ப அங்க அந்த இடம் வேக்கண்டா இருக்கும். எனவே இந்த இழப்பு என்பது வன்னியர்களுக்கு தான் இந்த 10.5 கொடுத்தா அப்படிங்கிறத நான் தெளிவா சொன்னேன். இன்றைய தேதிக்கும் அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை. அதற்கு பதில் சொன்னால் வன்னிய இளைஞர் சமூகத்து இளைஞர்கள் இவர்களுக்கு எதிராகவே திரும்பி விடுவார்கள்ங்கிறதுனால தான் அதை மறைச்சிக்கிட்டு புதுசா கதை சொல்றதும் அடியாள்னு பேசுறதும் இப்ப கடைசியா 15% வந்து நிக்கிறதுமா இருக்கிறாங்க.